Hello Techies, in today's video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நிறைய ஜாப் சர்ச் வீடியோஸ் நிறைய போட்டுருக்கோம். நௌக்கரி எப்படி யூஸ் பண்ணணும், LinkedIn எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஒரு ஜாபுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா அப்ரோச் பண்ணணும் நிறைய போட்டுருக்கோம். பட் அதை பிராக்டிகலா அப்ளை பண்ணி இந்த வீடியோல காட்டணும்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க ஒரு ஜாப் சீக்கரா இருந்து ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இன்ஃபேக்ட் கோர்ஸ்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க, இன்னும் வேலை மட்டும் தான் கிடைக்கணும், ஜாப் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ என்னோட வேலை நான் ஒரு ஃப்ரெஷரா இருந்து ஒரு வேலை தேடுறேன். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நான் பிக் பண்ணிருக்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு நான் ஜாப் எப்படி எடுக்கிறது நான் சர்ச் பண்ண போறேன். பை தி வே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நீங்க எந்த ரோல் எடுக்கணும்னு நினைச்சாலும் கான்செப்ட் இதுதான். ஸோ எப்படி நான் சர்ச் பண்றேன், ரியல் டைம்ல அது எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படிங்கிற இந்த வீடியோ ராவா இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரையும் பாருங்க. யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகே, எப்படி தான் எஃபெக்டிவா ஜாப் சர்ச் பண்ணலாங்கிற கண்டிப்பா ஐடியா கிடைக்கும். இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற மூலமா டெஃபினட்டா உங்களோட இன்டர்வியூ கால்ஸ்ல நீங்க ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Yes. So இன்னைக்கு நான் ஜாப் சர்ச் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒரு MERN stack டெவலப்பருக்கு வித் MongoDB, React, Express, Node இந்த 4 ஸ்கில் செட் வச்சிருக்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஜாப் சர்ச் பண்ண போறேன். எப்படி சர்ச் பண்றேன், என்னென்ன விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றேன், இதே விஷயத்தை உங்க ரோல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் நௌக்கரி. பிகாஸ் நீங்க வேலை தேடுறீங்கன்னு ஆரம்பிச்சீங்கன்னாவே ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, பிரைமரி டூல் நௌக்கரி தான். இந்தியால நம்பர் 1 பிளாட்ஃபார்மா இருக்கிறது தான். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க பெட்டரா யூஸ் பண்ற மூலியமா தான் இன்னும் அதிக கால்ஸா புல் பண்ண முடியும். கம்பேரிங் டு ஆல் அதர் பிளாட்ஃபார்ம் இதுதான் நம்பர் 1 இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க கண்ணை மூடிட்டு நௌக்கரியில எஃபெக்டிவான எஃபோர்ட்டை போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ நௌக்கரியில நான் இதான் என் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணியிருக்கேன். நௌக்கரியில ஃபர்ஸ்ட் திங் உங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களோட ப்ரொஃபைலோட லைக் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கரெக்டாக கொடுத்துருக்கணும். இப்போ நான் 82 கொடுத்துருக்கேன் ஆக்டிவா தேடாதனால. ஸோ உங்க ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் நல்லா பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு குட் ப்ரொஃபைலை ஃபர்ஸ்ட் நீங்க பேஸை செட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் கம்பெனிஸை தேடி போக முடியும். ஸோ இப்போ ஒரு பேஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்போ நான் வந்து MERN stack ஜாப் சர்ச் பண்ண போறேன். மோஸ்ட்லி ஜாப் சர்ச்னு வந்துட்டீங்கன்னா மொபைலில் பண்ணாதீங்க. சும்மா நிறைய ஃபில்டர்ஸ் நிறைய விஷயங்கள் காட்டாது. லேப்ல சிஸ்டத்தில் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் MERN stack டெவலப்பருக்கு தேட போறேன். ஸோ நிறைய பேர் பண்ற தப்பு MERN stack டெவலப்பர்னு ஒரு MERN stack அப்படின்னு போட்டு ஃப்ரெஷர்னு போட்டு அப்படியே தேடுவீங்க. அப்படி தேடக்கூடாது. இதோட கீவேர்ட்ஸ் வேற என்னென்னலாம் இருக்கும். இப்போ MERN stack ஃபுல் ஸ்டாக்னா நோட்ல ஜாப் கிடைச்சாலும் போகணும், ரியாக்ட்ல கிடைச்சாலும் போகணும். கம்பெனிக்குள்ள போயிட்டு நோடோட சேர்த்து ரியாக்ட்ல கூட வேலை தர வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்க இங்க இருந்தே நான் போனா ஃபுல் ஸ்டாக்கா தான் போவேன், ஃபில்டர் பண்ணாம எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ஜாப் சர்ச்சா வைடா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணுவீங்க. அதனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எல்லா கீவேர்டையும் ஆட் பண்றேன். லைக் இங்க பாருங்க, Node.js, அடுத்து வந்து React.js, ஓகே, இன்ஃபேக்ட் ஆஃப் ஃபுல் ஸ்டாக்ங்கிற கீவேர்டை கூட ஆட் பண்றேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், அது உள்ள போய் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் லைக் என்ன இருக்கு அப்படிங்கிறது. லைக் தென் வந்து இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்ட் போட்டுக்கிறேன். தென் எக்ஸ்பிரஸ், MongoDB. ஸோ இந்த மாதிரி வெறும் நோட் அப்படிங்கிற வேர்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஜாப் ரோலுக்கு ஓரளவுக்கு ரிலவெண்டடாக எல்லா கீவேர்ட்ஸும் இப்போ நான் போட்டுட்டேன். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ல இப்போ நம்ம ஃப்ரெஷர்னு தேடுறதுனால ஃப்ரெஷர் தயவு செய்து ஃப்ரெஷர்னு வேலை தேடுறப்போ லொகேஷன் மட்டும் கன்சைன் தேடாதீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் ஆஃப் நீங்கள் சென்னையில் மட்டும்தான் பார்க்கணும்னா கூட ஓப்பனாக வச்சு சர்ச் பண்ணுங்க. வெளி ஸ்டேட்ல இருக்க கம்பெனிஸ் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர் கொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்கு. பட் மோஸ்ட்லி நீங்க எந்த ஸ்டேட் எங்கே இருந்தாலும் போய் ஒர்க் பண்ற அளவுக்கு ஓப்பன் டு ஒர்க்காக ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ண முடியும். இல்லாட்டினா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நான் போட்ட சர்ச்சுக்கு இப்போ எனக்கு ஒரு 6580 ப்ரொஃபைல்ஸ் இப்போ எனக்கு காட்டுது. இப்போ நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்ளை பண்றப்ப நான் என்ன பண்ணுவேன்னா டேரக்டா பாருங்க 3 வீக்ஸ் ஆகோ, 2 வீக்ஸ் ஆகோ, 3 வீக்ஸ் ஆகோன்னு எப்பயோ போட்ட போஸ்ட் எக்ஸ்பீரியான போஸ்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். இதை போய் நான் அப்ளை பண்ணிட்டு தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே நீங்க லாஸ்ட் போயிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஃப்ரெஷ்னஸ்க்கு இன்னைக்கு டே வந்து சண்டே. ஸோ பை த வே நான் ஃப்ரெஷ்னஸ்க்கு லாஸ்ட் ஒரு 7 டேஸ் கொடுத்துறேன். இதுவே நீங்க மண்டே டியூஸ்டேனா லாஸ்ட் 3 டேஸே கொடுத்துக்கலாம். பிகாஸ் ஆஃப் நேத்துக்கு இன்னைக்கு ஜாப் போஸ்டிங் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால நான் 3 டேஸ் கொடுத்தா ஒரு ஃப்ரைடே மட்டும் தான் கால்குலேட் ஆகும். ஸோ நான் 7 டேஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மண்டேல இருந்து ஃப்ரைடேக்குள்ள என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கோ அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறது மட்டும் தான் வரும். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 370 ஜாப் போஸ்டிங் தான். அப்போ நீங்க எப்படி நீஸ் டவுன் நான் பண்ணிருக்கேன்னு பாருங்க. லைக் வந்து 6700 போஸ்டிங் காமிச்சது. நாங்க போய் அன்வான்டா என்னைக்கோ போட்ட தேடுறதுக்கு ஒரே ஃபில்டர் தான் நீஷ் பண்ணி இந்த வாரத்துல என்ன வந்திருக்கோ அது மட்டும் எனக்கு ரிசல்ட்டா காட்டுது. அப்படியே டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 370 ஓப்பனிங்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண போறேன்னா என்னென்ன ஜாப் போஸ்டிங் எனக்கு ரிலவெண்டா இருக்கோ அதை எல்லாத்தையும் பார்க்க போறேன். இங்க பாருங்க நம்ம ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு போட்டனால இந்த ஸ்கில் செட்ல பாருங்க கீழே கீ ஸ்கில்ஸ் இருக்கு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஷாஸ், பைத்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நமக்கு ரிலவெண்ட் இல்லை. ஸோ அதனால நான் இதை ஓப்பன் பண்ணல. பிகாஸ் ஆஃப் இந்த டெவலப்பர் ஃபுல் ஸ்டாக்ங்கிற கீவேர்டு போட்டனால இது உள்ள காட்டுது. ஸோ அதான் இப்போ ஓப்பன் பண்ண போறல. பிகாஸ் நம்ம MERN stack தேடுறனால. பட் இதை பாருங்க ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு. பேக் எண்ட்ல மேபி நோடு தான் கேட்ட கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் அடுத்த ஓப்பனிங்ல இது பாத்தீங்கன்னா
டேட்டா அனலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணல. இது பைத்தான் ஃபுல் ஸ்டாக். கீழே இருக்கு பாருங்க ஸ்கில் செட்ஸ். இதை வச்சு நீங்க ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் உங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கணும். இது பாருங்க C#, C++ செட் ஆகாது. இங்க பாருங்க Node.js React வந்துருச்சு. ஸோ நான் இதை ஓப்பன் பண்றேன். தென் அடுத்தது இது NoSQL HTTP சாஃப்ட்வேர் மேபி இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது ஜாவா C++, தென் BPO ஃப்ரெஷர், இது பைத்தான் ஜாவா செட் ஆகாது. இது MySQL ஜாவா செட் ஆகாது. இது CSS ஆங்குலர் கேட்குறாங்க, நமக்கு ரியாக்ட் தான் இருக்கு, செட் ஆகாது. இதுவும் வித் ஆங்குலர் கேட்குறாங்க, செட் ஆகாது. ஆங்குலர் இந்த ஒரே கம்பெனிலேயே பாருங்க ஆங்குலருக்கு எத்தனை ஓப்பனிங் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. தென் ஜாவா ஸ்கிரிப்ட் வெப் டெக்னாலஜிஸ் மேபி ஃப்ரண்ட் எண்டுக்காக எடுத்துட்டு இருக்கலாம். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் பட் ஃப்ரண்ட் எண்டில் ஆங்குலர் கேட்குறாங்க, செட் ஆகாது. இதில் பாருங்க Node.js React JS கேட்குறாங்க, பட் MERN டபுள் மென்டார்னு கேட்டிருக்காங்க. லெட்ஸ் வி ட்ரை. பட் இந்த ACO ஜாப் அப்படிங்கிறது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ஐ திங்க் ஸோ. செக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. தென் இங்கே பாருங்க வெப் டெவலப்பர் ஜாவா ஸ்கிரிப்ட் மேபி நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் MERN ஸ்டாக்ல மேப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் இதுலேயும் பாருங்க Node.js கேட்டிருக்காங்க, பட் நைட் ஷிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். பை த வே செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரிலவெண்ட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் அது எல்லா ஓப்பனிங்ஸும் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. எடுத்தோன்னு அப்ளை பண்ணணும்ல. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு 7 கம்பெனி மட்டும் எடுத்திருக்கேன். பை த வே இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் எனக்கு ரிலவெண்டா இருக்கு அப்படின்னு ஷோ ஆனது. ஓகே, இப்போ நான் ஒரு கம்பெனி டெப்தா போயிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 1 day ago தான் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கு. 100+ people ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகே ஃபைன், இருக்கட்டும். பட் இது இருக்க ஸ்கில் செட்ஸும் நமக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் எண்டு ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்குள்ளே HTML CSS மேப் ஆகுது நமக்கு. ஸோ மோஸ்ட்லி இன்டூ ஃப்ரண்ட் எண்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன், ஃப்ரண்ட் எண்டும் நம்ம Node.js ஃபுல் ஸ்டாக்னால ஃப்ரண்ட் எண்டும் தெரிஞ்சிருக்கனால அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். தென் இதை பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா பியூரா 100% மேட்ச் ஆகிற மாதிரி Node.js React வச்சு ஃபுல் ஸ்டாக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் ஓகே. அடுத்தது இதில் பாருங்க பேசிக் ப்ரொஃபஷனல் C++ கோடு. ஸோ உள்ளேயும் C++ தான் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் ஸோ இது செட் ஆகாது. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். தென் இதில் வெப் டெவலப்மெண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் பைத்தான் கேட்குறாங்க. ஐ திங்க் ஸோ இதுவுமே ரொம்ப ஆப்டாக செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதையும் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா டேரக்ட்லி ஸ்கில்டு இன்டூ MERN ஸ்டாக் தான் கேட்குறாங்க. ஃபைன், பட் MERN ஸ்டாக் கேட்டாலும் இது பாருங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மென்டார் கேட்குறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 5,000 to 6,000 கொடுக்க ரெடியாக இருக்கீங்கிறாங்க. இன்ஃபேக்டாக ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி மென்டார் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட நீங்கள் கிராப் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ அங்கே போய் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கலாம். ஓகே என்ன இருக்குது. தென் இதை வச்சு கூட சர்ச் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே பெரிய கம்பெனி MNC போனால் ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணி போகிற பாதையில் வர கிடைச்சா மாறிக்கலாம். ஸோ இதையுமே நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே ஃபைன் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். தென் இந்த கம்பெனியை செக் பண்ணி பார்க்குறேன். ஃப்ரண்ட் எண்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தாலும் பட் பிரைமரி அவங்க கேட்கறது பாருங்க அவர் டெக்ஸ்ட் ஆக்ஷன் போட்டு ஜாவா ஸ்ப்ரிங் போட்டு ஜாவா டெவலப்பருக்கான தான் கேட்குறாங்க. ஸோ ஐ திங்க் ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல HTML CSஸும் பேக் எண்ட்ல மோர் ஜாவா கேட்குறாங்க. ஸோ இதுவும் நமக்கு செட் ஆகுது. பிகாஸ் ஆஃப் ஜாவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்ம MERN ஸ்டாக்கு தேடுறோம். அடுத்தது இந்த போஸ்டிங் அப்படியே டேரக்ட்லி நமக்கு ரிலேட் ஆகிற மாதிரி Node.js React தான் கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் லெவலில் ஃபில்டர் பண்ணோம். செகண்ட் லெவலில் ஃபில்டரில் எதெல்லாம் செட் ஆகுன்னு பார்த்தோம். அப்படி செட் ஆகிறதுல இப்போ ஒரு 4 கம்பெனி ஓப்பன் ஆயிருக்கு. இந்த 4 கம்பெனிலையுமே ஒரு கம்பெனி மென்டார்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், நான் அதை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக இருக்க 3 கம்பெனி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த கம்பெனி பார்க்குறேன். இந்த கம்பெனியில் ஒன்லி பியூர்லி இன்டூ ஃப்ரண்ட் எண்ட் தான். ஸோ இந்த கம்பெனி நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் என்ன பண்ணணும்னா உங்களோட ரெஸ்யூமே இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகாமல் ரெடி பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணி போட்டு இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணது தான் நான் ரெஸ்யூமில் போட்டிருக்கேன். பட் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடு. நீங்கள் ChatGPTல கேட்டிங்கன்னா அதுவே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் லைக் இந்த மாதிரி ரெஸ்யூமை ஃபர்ஸ்ட் பார்க்காவா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டேரக்டா இங்கேயே போயிட்டு அப்ளை அந்த கம்பெனி சைட்டுன்னு இங்கே காட்டுது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நான் அப்ளை இந்த கம்பெனி சைட் கொடுத்துட்டேன். இங்கே போய் டேரெக்டாக ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாருங்க உங்கள் ரெஸ்யூம் பேசிக் டீட்டெயில் இதெல்லாம் பண்ண சொல்லும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது எல்லாத்தையும் கேட்டோன்னே இவ்வளோ தூரம் யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போயிடும். பட் இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஃபில்டரே வெளில போயிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் இங்கே பாருங்க 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு காமிச்சதா அந்த 100க்கு மேலே அப்ளை பண்ண பீப்புளில் 90% பீப்புள் இந்த மாதிரி இருக்க விஷயத்தை பார்த்துட்டே போயிடுறாங்க. ப்ளஸ் இதை கிளிக் பண்ண உடனேவே நௌக்கரியை பொறுத்தவரை அது அப்ளைடுன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? அதனால எந்த கம்பெனியுமே உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்டாக 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து அப்ளை பண்ணுற மாதிரி கேட்குறேன்னா தயவு இதுக்கான எஃபோர்ட் போடுங்க. அப்பதான் மற்ற பீப்புள் அதை பண்ணிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் ஆகும். ஓகேங்களா? அப்படி எஃபோர்ட் போறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி பத்தின வெரிஃபிகேஷன் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. எப்படி செக் பண்ணணும்னா ஒரு நாள் தான் ஆகுது, ஒரு ஓப்பனிங் இருக்கு, 100 பேர். ஓகே ரைட், கிடைக்கூட வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் 1 டேக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கம்பெனியோட ரேட்டிங்கும் 2.4 தான் இருக்கு. ஐ ஹேவ் சம் டவுட். ஓகே இது என்ன ஸ்டேட்டஸா இருக்கும் அப்படிங்கறத. அதனால இப்போ நான் போய் இந்த கம்பெனியோட டைரக்டா கூகுள்ல போட்டுட்டு ஹரியானால இருக்குன்னு காட்டுது. நான் கிளிக் பண்றேன். ஸோ கூகுள் ரிவ்யூஸ்ல போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். லைக் இதே கம்பெனி தானா அதுன்ட்டு. ஓகே
இங்கே போட்டிருக்க லொக்கேஷனும் அந்த கம்பெனி இருக்க லொக்கேஷனும் எக்ஸாக்டாக ஹரியானால மேப் ஆகுது. ஸோ கூகுள் ரிவ்யூ 4.8 இருக்கு. ஸோ இந்த 4.8 லோயஸ்ட் போகிறேன். லோயஸ்ட் போனோன்னு பாருங்கள், சர்வீஸ் பார்ட் இஸ் வெரி புவர், த ப்ரைஸ் ஆர் ஹை. மேபி கஸ்டமர் ரிவ்யூ போட்டிருக்காங்க, எம்ப்ளாயி ரிவ்யூ போடல. மற்றபடி யாருமே ஃபேக்கனோ இல்லை ஸ்கேமனோ இல்லை காசு வாங்குறாங்க அப்படின்ட்டு யாரும் எதுவும் போடல. ஸோ அதை நான் அப்படியே விட்டுறேன். அதே மாதிரி அந்த ஃபோட்டோவை செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு கம்பெனியாக இருக்குது, நல்ல கம்பெனி அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த கம்பெனியில் 10 எம்ப்ளாயி இருந்தால் கூட இந்த மாதிரி ஃபோட்டோ பிடிச்சி போடுவாங்க. ஸோ இந்த கம்பெனி ஐ திங்க் சின்ன கம்பெனி தான், ரொம்ப பெரிய கம்பெனி இல்லை. பட் சின்ன கம்பெனி 10-20 பேர் ஒர்க் பண்ணாலும் 20 பேர் ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி இருந்தாவே மோஸ்ட்லி ட்ரஸ்டபிள் தான். ஓகே ஃபைன். ஸோ கம்பெனி ஆங்கிள் வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் போய் இப்போ செக் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுல இதில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விடாமல் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் திங் கம்பெனி குவாலிஃபை பண்ணி எடுத்துட்டோம், வெப்சைட்டில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அந்த ஹெச்ஆரோட கான்டாக்ட் எதாவது கிடைக்குதான்னு பாருங்க. இப்போ இதுவே எதுவுமே கிடைக்கல, இந்த கான்டாக்ட் எதுவுமே போடல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம்ல, லைக் அதுலேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அவங்களோட வெப்சைட்டு கீழே செகண்ட் ஆப்ஷன் மோஸ்ட்லி அந்த கம்பெனி ஒர்த்தபிளாக இருக்குன்னா டேரெக்டாக ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வெப்சைட்டுக்கு அடுத்து லிங்க்டின் ப்ரொஃபைல் தான் வரும். ஸோ அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி ஜாப் சீக்காக இருக்குன்னா லிங்க்டின்ல ப்ரீமியம் வாங்க பாருங்க. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சஸ் ரொம்ப கம்மியாகவே 2000 ரூபாய்க்கு 6 மாதம் 3000 ரூபாய்க்கு 6 மாதம்லாம் கிடைக்குது. அட்லீஸ்ட் அப்படியாச்சும் எடுத்து யூஸ் பண்ண பாருங்க. பிகாஸ் ஆஃப் ப்ரீமியம் ஆக்சஸ் தான் உங்களால் லிங்க்டின்ல நிறைய பண்ண முடியும். ஸோ அந்த கம்பெனியோட லிங்க்டின் பேஜ்க்குள்ள வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், பீப்புள் போய்க்கிறேன். பீப்புள் போனால் தெரிஞ்சிடும் அந்த கம்பெனியில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா 43 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டேரெக்டாக வாட் தே டூ அப்படின்னு இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே மார்க்கெட்டிங் டீமா, பிசினஸ் டெவலப்மெண்ட் டீமா, அக்கௌண்டிங்னு இருக்கும். அதில் ஹியூமன் ரிசோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெச்ஆர்ஸ் இந்த கம்பெனியில் யார் இருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் மட்டும் வந்துடும். ஹெச்ஆர்ல உள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, ரெக்ரூட்மெண்ட்ல இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவா இருப்பாங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் டீம்ல இருப்பாங்க, ஜெர்னலிஸ்டா இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ப்ராப்பரான பர்சனை அப்ரோச் பண்ணும். இந்த பர்சன் லிங்க்டின்ல ஆக்டிவா இல்ல, இவங்க ஏதோ எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ல இருக்காங்க, மோஸ்ட்லி பே ரோல் சேலரி போறதை ஹேண்டில் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு ஸ்டூடெண்ட்னு போட்டிருக்க இன்டர்ன்ஷிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாரை டார்கெட் பண்ணா இந்த வினோத் குமார் அப்படிங்கிறவர் தான். பிகாஸ் ஆஃப் இவர் தான் ஹையரிங்னு போட்டிருக்காரு. அந்த கம்பெனில ரொம்ப ஆக்டிவா ஐ திங்க் ஸோ ஹையர் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறனால தான் இங்க ஹையரிங்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன், வினோத்துக்கு வந்துட்டு வினோத்ல இங்க கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஆட் அ நோட்னு இருக்கும். இந்த ஆட் அ நோட்ல ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா பேசிக்காக சாட் ஜிபியில் போயிட்டு ஐ சா தி ஜாப் போஸ்டிங் ஆன் நௌக்கரி, ஐ எம் பிளானிங் டு ரீச் த கம்பெனி ஹெச்ஆர் வினோத். வினோத் தான் அந்த ஹெச்ஆர் பேர் அப்படின்னா ஹெச்ஆர் வினோத் ஆன் லிங்க்டின். ஐ எம் ஃப்ரெஷர், கிவ் மீ த கண்டென்ட் டு சென்ட் மீ ஆன் ஆட் நோட் காலம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா தென் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே என்ன இருக்கோ, இந்த இடத்துல என்ன இருக்கோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி சாட் ஜிபியில் போட்டேன். எனக்கு சாட் ஜிபிட்டே கண்டென்ட் எழுதி கொடுத்துருச்சு. ஹாய் வினோத், ஐ கேம் அக்ராஸ் யுவர் ஜாப் போஸ்டிங் ஃபார் ரியாக்ட் ஜெய்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரோல் ஆன் நௌக்கரி. ஐ எம் ஃப்ரெஷர்ஸ், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது, நான் அப்ளை பண்ணிருக்கேன். ஹாப்பி டு ஷேர் மை ரெஸ்யூம் அண்ட் போர்ட்ஃபோலியோ, இந்த மாதிரி கண்டென்ட் எழுதி கொடுத்துச்சு. நீங்கள் இந்த கஸ்டமைஸ்டு கண்டென்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? இது லெஸ்ஸர் தென் 300 வேர்டு கேட்குது. நான் அப்படியே கொஞ்சம் குறைக்க பார்க்குறேன். லுக்கிங் ஃபார்வர்ட் டு கனெக்ட். இந்த ரியாக்ட் ஜேஸப் எடுத்துறேன், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்து வினோத்துக்கு டைப் பண்ணுறப்போ இந்த மாதிரி லிங்க்டின்ல வந்து வினோத்தை அப்ரோச் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் எல்லாருமே டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் இங்கே வினோத்தை அப்ரோச் பண்ணலாம். இதுவே உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க் இருக்குன்னா அந்த போர்ட்ஃபோலியோ லிங்கையுமே இதில் மேப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டு வினோத்துக்கு ஒரு கனெக்ஷன் ரிக்வஸ்ட்டு கொடுத்து ஃபாலோ ரிக்வஸ்ட்டு கொடுத்து வைங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இந்த மாதிரி ஹெச்ஆருக்கு மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும், ஹெச்ஆரை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. லைக் அதர் 43 அசோசியேட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள், இல்லைனா உங்களோட காலேஜில் படித்த பசங்க, இல்லைனா உங்களோட சைடில் வேறு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா உங்களோட சைடில் ஏதாவது படித்த பசங்க ஏதாவது இருக்காங்கன்னு பாருங்கள். இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பின் பண்ணி இந்த மாதிரி இப்படி இருக்குது, நான் உங்கள் கம்பெனியோட போஸ்டிங்கை பார்த்து நான் ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த ஆங்கிளில் கேட்கலாம். அப்படி இல்லைனா சேம் ரியாக்ட் ஜேஸ் டெவலப்பராகவே யார் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இத்தனை பேர் இருக்காங்க. இதில் கொஞ்சம் சீனியர் பர்சன் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். ஐ திங்க் ஸோ நான் பார்க்குறப்ப இங்கே பாருங்க, இந்த பையன் ஒரு தெரிகிறார் MERN ஸ்டாக் டெவலப்பரா. பட் நான் மோஸ்ட் கொஞ்சம் சீனியராக பார்க்குறப்போ இவங்க சீனியர் PHP. ஸோ இவர் பாருங்க கொஞ்சம் குவாலிட்டியே தெரியாது. ஸோ நான் இவரோட ப்ரொஃபைல் போய் பார்க்குறேன். இங்கே பாருங்க மோர் தென் 3+ இயர்ஸாக சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இவரோட டீமில் தான் உங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான ஜாப் போஸ்டிங் தான் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இவருக்கெல்லாம் யாருமே வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, இதை தாண்டி ஹெச்ஆரை தாண்டி இவருக்கு வந்து யாராவது ரீச் பண்ணுவாங்க, கண்டிப்பாக எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அப்போ டேரெக்டாக ஹெச்ஆரை தாண்டியுமே இவர் கைக்கு தான் ரெஸ்யூம்
ரிவ்யூ பண்றதுக்கோ போகுது. அப்போ நீங்க இவருக்கே கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு லைக் இதையுமே ChatGPT இந்த மாதிரி டெவலப்பர் ரீச் பண்ண போறேன், ஸோ பர்சனலா கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்குமான கண்டென்ட்டுமே ChatGPT கொடுக்கும். ஸோ இப்போ என்ன பண்றது, திருப்பி ChatGPT நான் சொன்ன மாதிரி ப்ராம்ப்ட் போடுறேன். ஸோ ஐம் ஆல்சோ பிளானிங் டு சென்ட் கனெக்ஷன் நோட் டு சீனியர் டெவலப்பரா இருக்க பர்சன் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ பர்சனலைஸ்ட் ஒரு நோட் கொடு டு கெட் அ ஜாப்னு போறப்போ அதே வந்து நோட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த நோட்டை வந்து இந்த பர்சனுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கை நௌக்கரியில் மட்டும் பார்த்துடலாம லிங்க்டின்லயும் அப்ரோச் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா வேற என்ன பண்ணலாம்னா, இந்த வினோத்தோட நம்பர் இருக்கா இல்ல மெயில் ஐடி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்பர் மெயில் ஐடி எடுக்கவே ஒரு சில டூல்லாம் இருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் டூல் போட்டீங்கன்னா இவரோட மெயில் ஐடியே வந்துடும், இல்லைன்னா இவரோட நம்பர் மொபைல் நம்பரே கூட வந்துடும். அந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி நீங்க டேரக்டா நம்பரும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில ஹெச்ஆர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாப் போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்களோட நம்பரை கொடுத்துருப்பாங்க, லைக் இந்த நம்பருக்கு ரீச் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் இப்போ இந்த வினோத்தோட போஸ்ட்ல போய் செக் பண்றேன் என்ன இருக்குன்னு. இங்க பாருங்க, வினோத்தோட போஸ்ட்ல பாருங்க 1 year பிஃபோர் போட்டிருக்காரு. இதே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிருக்காரு. போட்டிருக்காரு பாருங்க, அந்த கம்பெனியோட வெப்சைட் இன்ஃபோன் போட்டும் வாட்ஸ்அப்னு போட்டு நம்பர் போட்டிருக்காரு பாருங்க. ஸோ இது மூலியமா அந்த வினோத் அப்படிங்கிற பர்சனோட நம்பர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சனுக்கு நௌக்கரி தாண்டி லிங்க்டினை தாண்டி டேரக்டா வாட்ஸ்அப்ல பண்றதுலாம் 0.01% பீப்புள் தான் ரீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப்ல போய் ஒரு அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நான் பார்த்தேன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி லிங்க்டின்லயும் நான் கேட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கேன். பிளஸ் வாட்ஸ்அப்லயும் ஒரு ரீச் பண்ணி இது பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஹெச்ஆரோட போஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஜாப் போஸ்டிங் போட்டிருப்பாங்க, அவங்க போஸ்டிங்ல அவங்களோட நம்பரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு ரீச் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்களோட மெயில் ஐடி ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறதே அவங்களோட போஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. பிகாஸ் அவங்க போடுற போஸ்ட்ல அவங்களோட மெயில் ஐடி போட்டிருப்பாங்க. இந்த இன்ஃபோட்னு சொல்லி கம்பெனியோட மெயில் ஐடி இருக்கு. பட் இது அவ்வளோக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஒன்ஸ் அந்த கம்பெனியோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஸோ பை த வே சர்ச் பண்ணி பார்த்தல வேற எதுவும் நம்பர் கிடைக்கல. ஸோ இது ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி தேடி வருது. ஸோ இந்த மாதிரி ஜாப் தேடுறதோட மட்டும் விட்டுறக்கூடாது. தென் நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரக்டா இப்போ போயிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி மார்க் பண்ணி வைக்கணும். இது அப்படியே விட்டீங்கன்னா காத்தோட காத்தா எல்லாம் பறந்துடும். அப்படி பண்ணவே கூடாது. ஒரு நாளைக்கு 5 to 10 போஸ்டிங்க்கு தான் அப்ளை பண்றோம்னாலுமே எல்லாமே ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளிகேஷன் ட்ராக்கர்னு ஒரு ட்ராக்கர் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ட்ராக்கர்ல யாருக்கெல்லாம் அப்ளை பண்றோம் எல்லா டீட்டெயில் நான் எழுத போறேன். எக்ஸாம்பிளுக்கு நீ டேட் பார்த்தீங்கன்னா 10th of August. ஓகே, 10th Augustல கம்பெனி நேம் என்ன, கம்பெனி நேம் நான் போட்டேன். POCனா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ எந்த பர்சனை இப்போ நம்ம கான்டாக்ட் பண்ணியிருக்கோம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா வினோத்தை கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் இங்கே வினோத்னு போடுறேன். ஓகே, வினோத்தோட ஃபோன் நம்பர் நமக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? எஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஃபோன் நம்பரை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். 875875019125. ஓகே, வினோத்தோட பர்சனலைஸ்டு மெயில் ஐடி கிடைக்கல, பட் கம்பெனி மெயில் ஐடி ஏதோ இருக்கு. ஸோ கம்பெனி மெயில் ஐடி நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். info@trigy.co. ஸோ மெயில் ஐடி இது பண்ணிட்டேன். அதே மாதிரி லிங்க். ஸோ இந்த லிங்க்ல எல்லா லிங்கையும் போடுங்க. லைக் வந்து அந்த கம்பெனியோட டைரக்டா ஜாப் போஸ்டிங் போட்டிருந்தாங்கல்ல அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்க இங்க ஃபர்ஸ்ட். தென் அப்படியே என்ன பண்றேன், வினோத்தோட லிங்க் இருக்கும்ல, ஸோ வினோத்தோட பேஜ் லிங்க் இப்போ நான் போட்டு வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வினோத்தோட டேட்டாவை என்ட்ரி பண்ணிட்டேன். தென் யாரோட டேட்டா என்ட்ரி பண்ணணும்னா அடுத்த பர்சன் அந்த டெவலப்பர் ஒருத்தர் ரீச் பண்ணலான்னு பார்த்தோம்ல, ஸோ இந்த டெவலப்பரோட டேட்டாவையும் நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். இந்த டெவலப்பரோட லிங்க்டின் ஐடியோட லிங்க் எடுத்துக்கிறேன். அவரோட பேரு மியா. தென் நம்பர் கிடைக்கல, மெயில் ஐடி கிடைக்கல. தென் அவரோட லிங்க்டின் லிங்க் மட்டும் கிடைச்சிருக்கு. அப்ரோச் ஆன் லிங்க்டின் கனெக்ஷன் நோட். ஸோ போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாமே தேடுறீங்களோ எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிட்டே வரணும். அப்போ தான் ஒரு நாளைக்கு எத்தனை கம்பெனி அப்ரோச் பண்ணுறீங்க, எத்தனை கம்பெனியோட ஹெச்ஆரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எல்லா இடமே தெரிய வரும். ஸோ ஜஸ்ட் நௌக்கரியில் மட்டும் அப்ளை பண்ணுறது அப்ளைவே கிடையாது. ப்ரைமரியாக இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மையும் ரொம்ப எப்படி நீஷாக ஒரு பர்சனை தேடி போகிறான்னு பாருங்கள். இப்போ நான் வெறும் நௌக்கரியில் இருந்தக்கூடிய ஃபில்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங் ஃபில்டர் பண்ணி 3 எடுத்து அந்த 3லையும் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி தான் ரீச் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மீதி கம்பெனி எல்லாத்தையும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஜாப் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நீஷா வச்சு ரெகுலரா இப்படி தேடிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒன்னு இல்லனாலும் இன்னொன்னு கிளிக் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப நீஸ் டவுன் பண்ணி தான் ரொம்ப கம்மியான பேர் தேடுறாங்க. இதை அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு உங்களோட எந்த ரோலா தான் அந்த ரோலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் அதிகமாக கிடைக்கும். இதுல மெயின் திங் நீங்க நோட் பண்ண வேண்டியது, அதுக்கு முன்னாடி உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அவங்க ரீச் அவுட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ரெஸ்யூமே அதுக்கு வந்தப்பல கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் தேர்ட் திங், உங்க லிங்க்டின்ல ரீச் அவுட் பண்றதுனால லிங்க்டின் ப்ரொஃபைலையும் ஆக்டிவா இருங்க. ரெகுலரா அதை பத்தின நீங்க உங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணி போஸ்ட் போட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரி அந்த சீனியர் டெவலப்பர் ரீச் பண்றப்போ உங்க ப்ரொஃபைலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதான் அக்செப்ட் பண்ணுவாங்களே. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைலில் ஒன்றுமே இல்லாமல் எப்படி மட்டும் ரீச் அவுட் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ நான் சொன்னது அவுட்லைன் ஸ்ட்ராட்டஜி. பட் அதுக்கு முன்னாடி பேஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கணும். தென் எவ்வளோக்கு எவ்வளோ நீஷாக போயிட்டு அவங்களோட நம்பர் கிடைச்சாலும் மொபைல் நம்பருக்கு ரீச் அவுட் பண்ண பாருங்க. த்ரூ வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப், கால் பண்ண முடிஞ்சா ஒர்க்கிங் டேஸ்ல மண்டே டு ஃப்ரைடேல 9 to 6 டைம்ல கால் பண்ணி பேச பாருங்க. ஸோ அந்த விஷயத்தில் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் எங்களோட மை கரியர் பூஸ்டர். ஸோ நிறைய பேர் டெக்னிக்கலான ஐடிக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு இன்னும் ஜாப் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இன்டர்வியூ காலே வர மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் இப்போ இருக்க கிரௌடான
மார்க்கெட்ல ஒரு ஓப்பனிங்க்கு 1000 பேர் அப்ளை பண்றாங்க. அவங்க அதையும் தாண்டி ஹெச்ஆர்க்கு உங்க ரெஸ்யூமை கொண்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால எங்களோட மை கரியர் பூஸ்ட் மூலமா உங்களுக்கு ரெஸ்யூம் பில்டிங், நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங் மாதிரியான எல்லா சப்போர்ட்டும் வித் ஹெச்ஆர் அசிஸ்டன்டோட ப்ரொவைட் பண்ணி நாங்க சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும். ஸோ இந்த மை கரியர் பூஸ்ட் நாங்களே ஹெச்ஆர்லாம் சேர்ந்து பர்சனலா ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். இதுல என்னோட கம்ப்ளீட் 5 years ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் தென் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் பல விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும், இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குது, வர வச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல மை கரியர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி லேண்டிங் பேஜ் இருக்கும். போய் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் யூடியூப் வீடியோ வரும், அதில் டீடைல்டாகவும் சொல்லியிருக்கேன், பிளஸ் லேண்டிங் பேஜ் செக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்படி இல்லாம வெப்சைட்ல நீங்க ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே நேம், நம்பர், மெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ரீச் அவுட் பண்றேன். ஸோ இன்டர்வியூ கால்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா மை கரியர் பூஸ்டர் செக் பண்ணி பாருங்க. எஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்க ஃப்ரெண்ட் ஏதாச்சும் ஜாப் ஆக்டிவா சர்ச் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். திஸ் இஸ் HR Naveen signing off.